காரைக்கால் போலான்னு பல்லு விளக்குனா பேஸ்ட துப்பும் போது கையில பட்டு லைட்டா தடங்கள் ஆயிட்டு குளிச்சா சரியாயிடும்னு குளிச்சுட்டு சாக்கு பேண்ட போட்டு போனா வேன் வராம இன்னொரு தடங்கள் ஆயிட்டு எப்ப நான் வருவேன்னு நின்னா நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு தம்பின்னு கட் அவுட் பின்னாடி வேனை போட்டு ஒளிஞ்சுக்கிட்டு சைலண்டா உட்காந்துருக்காரு. வேன் வரலன்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு போனவங்க எல்லாம் திரும்பி கூப்பிட்டு வேன்ல ஏத்துனா டப்புன்னு சாமி பாட்டை போட்டு விட்டாரு. பார்த்தா பசங்க இந்த பாட்டுக்கே விடாமுயற்சியா ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த டிரைவர் என்ன மனசு மாதிரி பாவம்னு அவரே பாட்டை மாத்திட்டாரு. பிறகு திருநெல்லா சனீஸ்வரன் கோயில்ல இறங்கி பூரியை சாப்பிட்டு யானையை வீடியோ எடுக்கிறதுக்கு முட்டாப்பையிலன்னு திட்டு வாங்கிட்டு சாமியே ஆள விடுறா சாமின்னு சொல்ற அளவுக்கு சாமியை கும்பிட்டு கோவில்ல இருந்து 17 கிலோமீட்டர் கடந்து தரங்கபாடி வந்துட்டோம். கோட்டைக்குள்ள போறதுக்கு ஒரு ஆளுக்கு 5 ரூபான்னு டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போனா பெருசா ஒண்ணும் இல்ல. அதனால டப்புன்னு வெளில வந்துட்டு கடலை போய் பார்க்கலான்னு கரணம் தப்பினால் மரணம் டாஸ்க கம்ப்ளீட் பண்ணிட்டு கடலை க்ளோஸா போய் வாட்சா விட்டுட்டு இந்த சைடுல இருந்து அந்த சைடு போறதுக்கு செருப்பை கையில எடுத்துட்டு கடல்ல இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த சின்ன அலையில எல்லாம் அடிபட்டு வெளியாடையில இருந்து உள்ளாடை வரைக்கும் நனைஞ்சு போய் தான் அக்கறைக்கு ஏறணும். அதான் நனைஞ்சிட்டோமேனு கடல்ல நல்லா குளிச்சுட்டு வெயில துணியை காய வச்சுட்டு சாப்பிடலான்னு கடல் ரசன்னு ஒரு கடைக்கு வந்தோம். அங்க நம்ம நண்பர் பிரான் பிரியாணி கோல்டன் ஃபிஷ் பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ணா கடைசியில ஒரு பிரியாணி இல்ல நீ கிளம்புட்டாங்க. சப்ஸ்கிரைப் ஃபாலோ ரொம்ப முக்கிய.